ஆஃபீஸரை வந்து நீங்க வந்து ஆஃப்டர் ரிலீஸ் அதுக்கு பதிலாக வேற யாராவது நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிசிசிஐ. ஸோ இது எந்த லெவலுக்கு இதை வந்து அக்ரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அகைன் ஸ்போர்ட்ஸையும் பாலிடிக்ஸையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது என்னைக்குமே. இப்படி பண்ணதுனாலதான் நம்ம வந்து ஆல்ரெடி பாகிஸ்தானை ஒதுக்கி வச்சிட்டோம். பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து நம்ம இதில் ஆடுறதே கிடையாது. அண்ட் அகைன் இப்போ திரும்ப பங்களாதேஷ் இப்படி அண்டை மாநிலங்கள் அண்டை நாட்டு உள்ள எல்லாத்துக்கூடயும் நம்ம பொண்ணு பிரச்சனை பண்றோம் இல்லை அவனுங்க பிரச்சனை பண்றானுன்னு சொல்லி இப்படி பிளேயர்ஸ் வந்து நம்ம இது பண்ணோம்னா அந்த இதுல வந்து நமக்கு இங்கிலாந்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லையா? அவங்க 150 வருஷமா அடிமையா வச்சிருந்தானுங்க, அவங்களுக்குன்னு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்றோமா? அதுக்குன்னு பிளேயர் ஒரு கிரிக்கெட்டையும் ஒரு பாலிடிக்ஸையுமே நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. பிளேயர்ஸ் வந்து ஆடுறாங்க, ஆடிட்டு போட்டோம். ஏன்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்தேல் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்ல அவர் சம்பதம் பட்டினதுனால அவரை வந்து ஆடக்கூடாதுன்னு சொன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. பட் ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு ஆள் வந்து அந்த கண்ட்ரியில இருக்கிறாருங்கிற ஒரே ரீசன்னால நீங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத வேலை. அந்த கண்ட்ரி பண்ணுதுன்றதுக்காக நீயும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஜென்ரலைஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம அகைன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஸ்போர்ட்ஸ் ஆடுறவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டோம், ஸ்போர்ட்ஸ்லயே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, அதையே நம்ம இன்னும் கிளியர் பண்ணல. ஸோ இதுல பாலிடிக்ஸ் வரை நீங்க உள்ள கொண்டீங்கன்னா இட் வில் பி த கான்ட்ரவர்சி. அண்ட் அந்த இம்பாக்ட் புரியுது. பட் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். நமக்கு ஃபுல் டீடைல் தெரியாம அது என்ன பேக்ரவுண்ட் தெரியும் 100% ஆத்தென்டிசிட்டி நம்ம பேச முடியாது. பட் நம்ம சொல்றது எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ். ஸோ அந்த விஷயத்துல அவங்க இன்வால்வ் ஆகாத பட்சத்துல வி ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் சம்திங் அதை மியூச்சுவலா. இப்போ இதனால வந்து நீங்க நியூட்ரல் மினிஸ்ட்ல ஆப்வியஸ்லி நீங்க ஆட தான் போறீங்க. இப்போ T20 வேர்ல்ட் கப்ல பங்களாதேஷ் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி யூ கோயிங் டு பிளே.